ஸோ தனுசு ராசிக்கு இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டம குரு வந்து நடக்க போகுது. ஸோ 8 எது வந்தாலும் பயமா தான் இருக்கும். சனி வந்தாலும் பயம், குரு வந்தாலும் பயம். உண்மையிலே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? 8ல குரு வந்தா பயம்தான், ஒத்துக்கிறேன். ஆனா தனுசு ராசிக்கு மட்டும் அது பயம் கிடையாது, பாதுகாப்பு, மிகப்பெரிய பாதுகாப்பு. ஏன் அப்படின்னா தனுசு ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு தான். குரு 8ல் போய் தான் உச்சமடைகிறார். எவனுக்கு வில்லங்கம், எவனுக்கு பிரச்சனையோ அந்த இடத்துல விளையாண்டு காட்ட வேண்டாங்கிறது தான் குருவுடைய வேலை. ஸோ அப்போ 8ஆம் இடத்துல போய் அவர் உச்சம் பெற்றனால தனுசு ராசி என்பவர்களுக்கு இனிமேல் தான் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமுமே கிடைக்க போகுது. அதாவது தனுசு ராசி என்பவர்கள் வில்லு அம்புன்னு சொல்லுவோம், ஒரு வச்ச குறி தப்பாது. நான் இந்த விஷயம் யோசிக்கேன், அதை முடிச்சப்போ தான் தூங்குவேன் அப்படிங்கிற இயல்பான குணத்தில் இருப்பாங்க. நான் இந்த படிப்பு படிச்சிருக்கேன், நான் இன்ன வேலை பார்க்குறேன், நான் இன்ன தொழில் பண்ணுறேன், ஆனால் என்னுடைய வேலையும் என்னோட தொழிலும் என்னுடைய அனுபவ பாடங்கள். இதை நீ வந்து கஷ்டப்படாமல், நான் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டேன், நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன், ஆனால் நீ என் கூட இருக்க, நீ ஈஸியாக கற்றுக்கோ அப்படின்னு தன்னுடைய வேலையோ தொழிலையோ ஓப்பன் டிக்ளர் ஒரு ஆள் கற்றுக் கொடுக்காங்க அப்படின்னா கூட்டு வச்சு கேளுங்க. தனுசு ராசியாக கேட்டீங்கன்னா ஆமாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த நான் கஷ்டப்பட்ட மாதிரி நீ கஷ்டப்படணும் அந்த வார்த்தை இருக்காது. நான் கஷ்டப்பட்டேன், நீ கஷ்டப்படாத, நீ ஈஸியாவா, உனக்கு இந்த பாதை இருக்குது, இந்த ரூட் வழியே போ அப்படிங்கிற ஒரு குருவாக இயங்கக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சார் நான் குருவாக தான் இயங்குறேன், என்ன எவனும் குருவாகவே ஏற்றுக்கலையே, நான் உண்மையாக தான் இருக்கேன், என்கிட்ட யாருமே உண்மையாக இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி ஒரு குறி வச்சு அதை மட்டுமே யோசிச்சுருக்கோம். கூட வேணாலும் அவங்க வச்ச குறியில் எப்படி தட்டி விட்டு ஜெயிக்கலாம்னு யோசிச்சிருக்கோம். ஸோ இதுதான் பெரிய ஒரு பிரச்சனை. அதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு 6ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இந்த ரிஷபராசியை கிட்டத்தட்ட 2025 மே மாதத்துலேருந்து, ஐ மீன் மார்ச் மாதத்துலேருந்து, ஓகேவா. ஸோ மார்ச் மாதத்துலேருந்து நம்முடைய சனி பகவான் திருக்கணித முறைப்படி மீன ராசிக்குள்ளே போனதுலேருந்து டைரெக்டாக தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக பார்த்துருக்காரு. அப்போ இங்கேருந்து அங்கே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடம், நம்மளுடைய தனுசுலேருந்து என்னும்போது ரிஷபராசி 6ஆம் இடம். வேலை நிமித்தமான பிரச்சனைகள் தனுசு ராசிக்கு இல்லைன்னு சொன்னால் அது பெரிய விஷயம். வேலை இழந்தவர்கள் அதிகமான நண்பர்கள் அப்படிங்கிறது உண்மை. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பில் கடைசி பாயிண்டில் கிடைக்காம இருக்கும். ஸோ இதெல்லாம் யார் காரணம்னா இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 3ஆம் இடத்ததிபதியான சனி பகவான் சங்கடங்களை கொடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிலை எப்போ மாறும் அப்படின்னா குருவுடைய பார்வை சனி பகவான் மேலே டேரெக்டாக 9ஆம் பார்வை விழும்போது எந்த இடத்துல வேலை இழந்தார்களோ அதை விட பெஸ்ட்டான வேலையில் உட்காரக்கூடிய பாக்கியம் உண்டு. சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் உறுதியாக வேலை வாய்ப்பு பர்ஃபெக்டாக இவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாதத்துலேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே வேலை வாய்ப்பு கிடச்சிடும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையில் என்னை அறியாமல் கடன் வாங்கிட்டேன், எப்படி கடன் வாங்கினே தெரில, நான் வந்து கடன் வாங்கிட்டேன், ஜாமீன் கையெழுத்து போட்டேன், கடன் வாங்கிட்டேன். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் கடன் பிரச்சனை சிக்கி வைக்காங்கன்னா அந்த பிரச்சனைலேருந்து மீண்டு வந்துடுவாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் நம்ம எடுத்து சொல்கிறதா எப்படி சொல்லலாமா தனுசு ராசிக்கு, அதாவது நம்மளுடைய உயர்திரு நம்முடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், அல்லது நம்முடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், அல்லது நம்முடைய உயர்திரு நம்முடைய குடியரசுத் தலைவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இவங்க எங்கேயா தனிமையாக போக சொல்கிறோமா, எங்கேயா நீங்கள் தனியாக போயிட்டு வாங்க அப்படின்னு விட்றோமா? மாட்டோம். காரணம் அவங்க நமக்கு முக்கியம், நமக்காக அவங்க வாழ்கிறாங்கங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மக்களாட்சியில் அப்படி தான் நம்ம முடிவு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஒரு எப்பயுமே ஒரு பாதுகாப்பு, எஸ்கார்டு குறைஞ்சது கொடுத்து தான் அவங்க எங்கேயுமே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க லைஃப்குள்ளே போய்கிருக்கு. ஸோ அவங்க சிந்தனை எல்லாமே நாட்டுக்காண்டி இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்காங்களோ அதே சூழ்நிலையை குரு பகவான் இப்போ தனுசு ராசி கொடுக்க போகிறார். ஏன்னா தனுசு ராசி சென்டரில் இருக்குது, குருவுடைய பார்வை 12ஆம் இடத்துக்கு டைரெக்டாக விழுது, 7ஆம் இடத்துக்கு விழுது. அப்போ 5ஆம் பார்வை மூலமாக 12ஆம் இடத்தை பார்க்க, இதனுடைய 7ஆம் பார்வை மூலமாக தனுசு ராசியோட 2ஆம் இடத்தை பார்க்க, சென்டரில் தான் தனுசு ராசி இருக்குது. அப்போ ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் உள்ள தனுசு ராசி என்பர்கள் பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் இனிமேல் பாதுகாப்பு ஒரு வட்டத்துக்குள்ளே இவங்க ஒரு அங்கீகாரத்துக்குள்ளே போகிறாங்க. இவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு மாற்றம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல குரு பார்க்கறனால தனம் வாக்கு குடும்ப ஸ்தானத்தை பார்க்கறனால உறுதியாக குடும்ப ஒற்றுமை சூப்பராக இருக்கும். திருமண வாழ்க்கை என்பது உறுதியாக தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்கன்னா இந்த காலகட்டம் திருமண பாக்கியம் உறுதியாக உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 வருஷம் ஆச்சுமா, சில பேர் 5 வருஷம் ஆச்சுன்னு கூட சொல்லுவோம். ஏன்னா இந்த விருச்சக ராசியை எப்பெல்லாம் சனி பகவான் பார்க்காரோ அப்போல்லாம் தூக்கம் தனுசு ராசி போயிடும். அப்போ
இந்த தூக்கமின்மைங்கிற காரணத்தினால நிறைய மன அழுத்தம், நிறைய போராட்டம், நிறைய மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா அது உறுதியாக இந்த காலகட்டம் சரியாயிரும். இவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும். அதேபோல் வெளிநாடு பயணங்கள் யோகங்கள்லாம் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் இரட்டிப்பாக கொடுக்க போகிறார். ஸோ பொதுவாகவே வந்து தனுசு ராசியில் பிறந்த பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு போராட்டம் என்பது ஒரு கோச்சார ரீதியாக பார்க்கும்போது உறுதியாக உண்டு. ஓகே, திருமண வாழ்க்கையில் ஒரு போராட்டம் என்பது உண்டு. சார் ஓகே பண்ணி நிச்சயம் பண்ணி கேன்சல் பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க. இல்லது கல்யாணம் முடித்து நான் வாழ்ந்து வாழாமல் வாழ்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாழ்க்கை அவங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஸோ இப்போ ஒரு 9 மாத காலமாக பூராடம் நட்சத்திரம் போராட்டம் என்பது பூராடம் போட்டு ப்ளஸ் போராட்டம்னு சொல்லி எழுதி கொடுத்துடலாம். அந்தளவுக்கு இருக்குது. அது அப்படியே டெலிட் பண்ணிவிட்டு டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் பூராட நட்சத்திரம் பெரிய வெற்றி அப்படின்னு கொடுக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவானுடைய செயல்பாடு நம்முடைய தனுசு ராசி என்பதற்கு சூப்பராக இருக்க போது. இனிமே தான் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், தனக்கு பிடிச்ச மாதிரி கார் வாங்குறது, தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பைக் வாங்கக்கூடிய அமைப்பில் உண்டு. மேக்ஸிமம் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ அதே போல் இவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த் வைஸாக பிரச்சனை இருக்குது, அம்மாவை சார்ந்த விஷயங்கள பிரச்சனை இருக்குது, அம்மா சொத்து சார்ந்த விஷயங்கள பிரச்சனை இருக்குன்னா அது கிரக ரீதியாக சரியாயிரும். சூப்பராக இருக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலையுமே இந்த குரு வந்து பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவர், ரொம்ப சிறப்பான இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் மாற்று கருத்தே இல்லை.